வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து. நண்பர்களே, இந்த லொகேஷன் சவுத் சிங்கப்பூர் பியூட்டிஃபுல் பார்க்ல இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன். இது மீன ராசிக்கு 2025 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிற வீடியோ தோ. மீன ராசியில 6 கிரகங்கள் ஒன்று சேர்ந்துச்சு. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு. அது சேர்ந்த தேதி 29 மார்ச். இப்போ நாம ஏப்ரல் மாசத்துக்கான பலனுக்குள்ள போறபோது 5 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு. இந்த 5 கிரகங்கள் இப்போ 13 ஏப்ரல் வரைக்கும் இருக்குது. 14 ஏப்ரல்ல சூரியன் பயிற்சி அடைஞ்சு மேசராசிக்கு வந்துருவாரு. அதன் பிறகு 4 கிரகங்கள் ராசியில் 2 பாட்டா பிரிச்சு பலன் சொல்ல போறேன். பியூட்டிஃபுல்லா இருக்கும், பயன்படும். ஏன்னா இந்த பஞ்சாங்கம் பார்க்கிற முறை, வானத்துல கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாழ்க்கையை அமைச்சிட்டு அதை நார்மலா டிராவல் பண்ற முறையில கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுருப்பேன்னா நான் 800 மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த பஞ்சாங்கம் பார்த்து தான். ஸோ ஆல்வேஸ் இன்னைக்கு என்ன நடக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பலனை எடுத்துட்டு போவேன். ஆல்வேஸ் ஐ எம் வின்னிங். ஒவ்வொரு பேக்கில் பஞ்சாங்கம் இருக்கும், என்னுடைய லேப்டாப் பேக்கில் பஞ்சாங்கம் இருக்கும், என்னுடைய ஷோல்டர் பேக்கில் பஞ்சாங்கம் இருக்கும், என்னுடைய லெதர் பேக்கில் பஞ்சாங்கம் இருக்கும், என் பெட்ரூமில் ஒரு பஞ்சாங்கம் இருக்கும், என்னுடைய ஹால் ஒரு பஞ்சாங்கம் இருக்கும், டெல்லி வீட்டில் எல்லா இடத்துலையும் பஞ்சாங்கம் இருக்கும், சிங்கப்பூர் வீட்டில் எல்லா இடத்துலையும் பஞ்சாங்கம் இருக்கும். ஸோ இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ வி கேன் லீட் அவர் லைஃப் பியூட்டிஃபுல்லி பை கோச்சார பலன். அப்போ கோச்சாரம் எப்படி இருக்குது மீனராசிக்கு நான் இப்போ 2 பாட்டை பிரிக்கிறேன். அப் டு ஏப்ரல் 13 அல்லது 14 காலையில் வரைக்கும் எப்படிங்கிற முதல் பாட்டுக்கு வரேன். ஏப்ரல் 1 ஏப்ரல் 14 காலையில் 9 வரைக்கும் வேணும். முதல் 13 நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மீன ராசியில சூரியன், சனி, ராகு. அது தப்பு. சூரிய கிரகணம் கூட வந்துச்சு. ஆக்சுவலி 30th நினைக்கிறேன். அந்த அன்னைக்கு கூட நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். சிங்கப்பூர்ல சூரிய கிரகணம் தெரிஞ்சிச்சு. இந்த 13 நாட்கள் நல்ல 13 நாட்கள் அல்ல. எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு மனசும் கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா சனி, ராகு வந்து குரு நட்சத்திரத்துல இருந்து அந்த குரு வந்து 3ஆம் வீட்டுல இருக்கனால சனி ராகுனால பெரிய இம்சைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜென்ம சூரியன் 6க்கு அதிபதி நம்முடைய ராசியை வந்து நம்ம ராசியில போயிட்டு இருக்கான். அவன் வந்து லாஸ்ட் 13 நாட்கள் போது உத்திரட்டாதில இருந்து அப்படியே ரேவதி நட்சத்திரத்துல போயிடுறாரு. ரேவதி நட்சத்திரத்திலேயே அந்த 13 நாள் டிராவல் ஆகிறார். அது ஒரு வகையில் ஓகே. அப்போ என்ன அர்த்தம்னா, ரிஸ்க் எடுக்கலைன்னா உடம்புக்கு மனசுக்கு எந்த குறையும் இல்லை. ரிஸ்க் எடுத்தால் எலும்பு வலிக்கலாம், பல்லு வலிக்கலாம், உடம்பு வலிக்கலாம். டே டு டே லைஃப் நம்ம கட்டுக்குள்ளார இருக்காது. தினசரி வாழ்க்கை. இப்போ நான் பாருங்க, லாஸ்ட் 3 நாள் மீனராசி உத்திரட்டா நட்சத்திரம். நான் 28, 29, 30 3 நாட்களா நான் வந்து ரெக்கார்டிங்காக ட்ரை பண்றேன். நாங்கள் பார்க்குக்கு போன வரைக்கும் மழை வந்துடுது. 3 நாட்களாக மழையில் வந்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்கேன். இதே நான் சனி பேச்சுக்கு நான் அதே பார்க்குக்கு போறேன், அப்போ மழை இல்லை. அப்போ என்ன பண்றோம், என் ராசியில் 5 கிரகங்கள் இருக்கிற பலனை அனுபவிக்கிறேன். எனக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வருது, எனக்கு சாப்பாடு சரியா கிடைக்க மாட்டேங்குது, நான் சிரமப்படுறேன், 3 நாளைக்கு என்னால் தூங்க முடியல, அனுபவிக்கிறோம். இத்தனைக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்குது டைம் எனக்கு. அப்போ என்ன, கோச்சாரம் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் பாடி அண்ட் மைண்ட். எதிர்காலத்தை மாற்றி அமைக்காது. அப்போ இந்த 13 நாட்கள் உடம்பை மனசை நல்லா வச்சுக்கோங்க. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை பிரச்சனை இல்லை. என்ன காரணம், 2க்கு 9 செவ்வாய் 5ஆம் வீட்டில் நீசம். அது நீசமங்க ராஜ்யமாக தான் பேசும். ஏன்னா சந்திரன் டெய்லி மாறான் இல்லையா, அதனால ஒண்ணு. அடுத்து செவ்வாய்க்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனாலையும் சொல்லலாம். சம்கவ் அப்படியே நீசமா இருந்தாலும் மீனராசிக்கு 10% கெடுதல், 90% நல்லது. அப்போ அந்த செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, குடும்ப விருத்தி, அது எல்லாமே சரியா தான் போகுது. எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. அறிவும் திறமையும் பிரச்சனை இல்லை. லைஃப் பார்ட்னர் நல்லா போகுது. ஏன்னா குரு பார்வை வந்து 7ஆம் வீட்டுக்கு வந்ததுனால லைஃப் பார்ட்னரோட சரியா போயிடும், நண்பரோட சரியா போகும், திருமண வாழ்க்கையிலையும் பிசினஸ் பார்ட்னரோட சரியா போகும். எடுக்கிற முடியல ஜெயிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாபஸ்தானத்தை குரு பார்க்கலாம், லாபத்தை கரெக்டா கொடுத்துறாரு. அந்த ஜென்மத்துல உடம்பு மேல இப்போ உதாரணத்துக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, 7.5 சின்ன சனி இங்க அரைப்பான். இன்னைக்கு ஜென்ம சின்ன கழுத்துல இறங்கி நெஞ்சுக்கு சனி வந்துட்டார். அடுத்த 2.5 வருஷம் நம்ம உடம்புல சனி இருப்பார், முண்டத்து மேல, கழுத்துல இருந்து இடுப்புள்ளார. அதன் பிறகு பாதச்சனி, மேசராசிக்கு சனி பரவொழுது இடுப்புல இருந்து கால் வழியே வெளியில போவார். நீங்க பாத்துனாங்க, போன 4 மாதமாக சனி வந்து இந்த இடத்துல இருந்திருப்பார், இங்க இருந்து கீழே இறங்கியிருப்பார். இந்த 4 மாதமாக எனக்கு இந்த இடம் வலி, இந்த இடத்துல அலர்ஜி. சனி இறந்து இல்லை, எனக்கு ஹேர் ஃபால் ஆச்சு, 7.5 வந்தோன்னே, விரைச்சனி வந்தோன்னே, இப்போ அது ஸ்டாப் ஆயிடுச்சு, ஜென்மச்சனி ஆனோன்னு. அப்போ என்ன அர்த்தம், நம்ம தலையில் இருக்கிற சனி நெஞ்சுக்கு வந்துட்டார். இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரல, எனக்கு வருது. அப்போ கரெக்டாக நம்ம உடம்புல சனி எப்படி திருவாரா என்னால் திருவு பண்ண முடியுது, எனக்கு தெரிஞ்சதுனால நான் பார்த்து போகிறேன். அதனால நீங்கள் வந்து என்ன மாதிரி நல்ல அஸ்ட்ராலஜர் கைடன்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 7.5 மேல் உங்களுக்கு பேசாது. இனிமேல் மீனராசிக்கு 7.5 பேசாது. ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து சனி சாரத்துக்கு உத்திரட்ட நட்சத்திரத்துக்கு வர்றதுனால அப்போ யூனிட் அஸ்ட்ராலஜர் அண்ட் கைடு. இந்த 13 நாளில் கவனமாக போங்க. அதன் பிறகு இந்த 13 நாள்ல உடம்புக்கு மனசு தான் கவனமா இருக்கணும், மற்றபடி தொழிலுக்கு நன்றாக இருக்கு. 13 நாள் கழிச்சு ஏப்ரல் 14 பிறந்துச்சு. நம்மளே என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்க. ஜோதிடம் தெளிவான ஜோதிடம். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறங்க, டைம் ஓட விட்டுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் எங்க இருக்குது வானத்துல சொல்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவா கோச்சாரத்துக்கான அந்த பலனையும் பாருங்க. நீங்க அதாவது அந்த சார்ட்டை வச்சிருக்கேன். நான் வந்து அவ்வளவு அக்யூரேட்டா தான் போறேன். உதாரணத்துக்கு செவ்வாய் எங்க இருக்கான் தெரியும், புதன் சுக்கிரன் எப்படி இருக்கான் தெரியும், அடுத்து சூரியன் எங்க இருக்கான் தெரியும், ராகு எப்படி இருக்கான் தெரியும், சனி எங்க இருக்கா தெரியும், குரு எப்படி இருக்கான்னு தெரியும். இந்த 8 கிரகத்தை வச்சு அந்த பலனை சொல்றேன். குத்து மதிப்பான பலன் இது அல்ல. அப்போ நம்ம 14 ஏப்ரல் இருந்து பலனுக்குள்ள போலாம். என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. அஸ்ட்ராலஜி ஆகட்டும், மனோ தினமாகட்டும், மன தெளிவாகட்டும், எப்படி சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி பல வீடியோக்களை எங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். என்னோட டிராவல் பண்றதுனால இந்த மற்ற அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப வேறுபட்டவன். கடவுள் நம்பிக்கை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் மேல எனக்கு எப்படி நம்பிக்கை இருக்குன்னா, கடவுள் நம்பிக்கை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வேண்டுனால் கொடுப்பார் கடவுள், நான் நம்புறேன். நம்பர்னால பெருமாள் கொடுக்கிறார். நான் கிரேட்டான பெருமாள் பக்தன்.
பக்தன். திருப்பதி பாலாஜி பக்தன் பாருங்க, பெருமாள் டாலர் பாருங்க, கழுத்திலே போட்டிருக்கு திருப்பதி பாலாஜி டாலர். எனக்கு ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு உறவினர் எனக்கு இது வந்து திருப்பதி பாலாஜி கோயில போட்டுறாங்க. என்னையே கேட்காம வாங்கிட்டு வந்து எனக்கே தெரியாம அந்த சன்னிதானத்தை வச்சு போட்டு விட்டாங்க. அப்ப பெருமாள் எப்படி என் கழுத்துக்கு வர்றாரு எனக்கு தெரியாது, ஒரு வருவார். ஆனால் பெருமாள் பக்தன், பெருமாள் தான் வாழ்க்கையை கொடுக்குறாரு, வாழ்க்கையை கொடுத்தாரு. இப்ப திரும்ப நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், நீ பெருமாளுடைய மகள், நான் முருகனுடைய மகன், அல்லது நான் முருகன் நீ லட்சுமி அடிமை, நீ அளமிழமைங்க தாயாருமே. ஸோ அந்த மாதிரி நான் திருப்பதி பெருமாளையே மாமனாராட்டு பார்ப்பேன் அல்லது என்னையாட்டு பார்ப்பேன். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லாக கடவுளை நம்பணும்னா ஜெயிக்குது, நம்பலினா ஒன்றும் பழிக்காது. அது ஜீசஸ் சார் நீங்கள் நம்பலாம், நீங்கள் புத்தரை நம்பலாம், நீங்கள் நபிகள் நாயகத்தை நம்பலாம், யார் வேணாலும் நம்புங்க, நம்புங்க. ஆனால் அவ்வளோதான், நம்பினா ஜெயிச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் எங்கிட்ட உங்களுக்கு தரமான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த படங்களுக்குலாம் நம்ம போக போகிறோம். இந்த அடுத்த 17 நாட்கள் எப்படி இருக்க போகுது? எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஏன் எக்ஸ்ட்ராடினா உங்கள் ராசிலேயே புதனும் சுக்கரனும் சனி ராகு. இன்பம் இன்பம் இன்பம், நிம்மதி நிம்மதி நிம்மதி, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், திருமண வாழ்க்கை அருமை, கணவனுடைய வாழ்க்கை அருமை, டிராவலிங் அருமை, வண்டி வாகன விருத்தி அருமை, சொத்து விருத்தி அருமை, கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். லக்கிலி பாருங்க சனி குரு சாரத்துல. ஆனா அங்க சுக்கரனும் புதன் வந்து சேர்ந்து அதை அனபா யோகமாக மகளட்சி யோகம் மாத்திட்டான். இல்ல உங்களுக்கு 7.5 சனியில் இந்த 30 நாள் படு கெடுதல் நடக்கணும். மார்ச் 29 டு ஏப்ரல் 28 மீன ராசிக்கு ஒஸ்ட் ஆஃப் த லைஃப். ஏன்னா சனி வந்து குரு சாரத்தில் இருக்கனாலே, ராகு குரு சாரத்தில் இருக்கனாலையும், ஆனா பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் காரணம் புதன் சுக்கரனோட சேரனாலையும். 4 நண்பர்கள் ஒன்று சேர்ந்து உங்க ராசியில் இருக்கனால இந்த உடம்பு மனசும் கூத்தடிக்க போது, சந்தோஷமா இருக்க போகுது, பணம் நிறைய கிடைக்க போகுது, சொத்து விருத்தியும் வண்டி வாகன விருத்தியும் வீடு வாசல் விருத்தியும் நன்றா இருக்கு, தொழில் விருத்தி அருமையா இருக்கு, தொழில் லாபம் அருமையா இருக்கு, அட்டகாசமான ஒரு வாழ்க்கை. குழந்தைகளுக்கு நன்றா இருக்குது. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வாழ்க்கை நன்றாக இருக்குது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா நன்றாக இருக்குது. ஜாப்ல இருக்கீங்க, புதுசாக ஜாப் கிடைக்கலாம், இல்லைன்னா ஜாப் இருந்தால் ப்ரொமோட் ஆகலாம், இடத்த மாற்றிக்கலாம், லவ்லியாக இருக்கிறீங்க, நிறைய என்டர்டைன் பண்ணுறீங்க, அப்போ அந்த வாழ்க்கை அருமையாக இருக்குது. பிஸ்னஸ் லைஃப்பில் பையர்ஸ் கிடைக்கிறாங்க, செல்லர் கிடைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடைக்குது, அருமையாக இருக்குது. ரிஸ்க் எடுக்கலாம்னு ரிஸ்க் எடுக்கலாம். நல்ல ஒரு டிராவல் பண்ணுங்க மீனராசிக்காரர். அப்படியே வண்டி எடுத்துங்க, திருச்செந்தூர் போங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஈரோட்டிலேருந்து அப்படியே முருகனை போய் பாருங்க, திருச்செந்தூர் முருகனை போய் ஜாலியாக பாருங்க, சந்தோஷமா போகிற வழியில நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக டிராவல் பண்ணுங்க, ஹாப்பியாக முருகனை பாருங்க, ஹாப்பியாக டிராவல் பண்ணி திரும்பி வாங்க. 2 நாள் டைம் எடுத்துக்கங்க இந்த ஒரு மாசத்துல, ஏப்ரல் மாசத்துல. அப்போ ஹாப்பியா போய் முருகனை பார்த்துட்டாங்க, ஹாப்பியா முருகன் ஜெயிக்க வச்சிடலாம். எதை செய்தாலும் ஹாப்பியா செய்யணும், எதை செஞ்சாலும் சந்தோஷம் செய்யணும், எதை செய்தாலும் தைரியமே செய்யணும். தைரியத்தை விதைத்தால் தைரியம் முளைக்குது, நம்பிக்கை விதைத்தால் நம்பிக்கை முளைக்கும், ஹாப்பினஸ் விதைத்தால் ஹாப்பினஸ் முளைக்கும். அப்போ இந்த ஏப்ரல் மாசத்தை பயன்படுத்திங்க. காரணம் என்னன்னா, இதன் பிறகு சனி ஏப்ரல் 28 உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து ராயல் லைஃபை தரப்போறாரு. கிரேட் லைஃப் இருக்கு பாருங்க. நான் மெடிடேட் பண்றேன், 40 வருஷம் எனக்கு தியானம் தெரியும். என் ஒய்ஃபுக்கு சீஸ் குயின் இன் மெடிடேஷன், அவ மகாராணி தியானத்துல இல்ல, பரவாயில்ல, எனக்குலாம் வாழ்ந்துட்டு இருக்கா, இன்னொருத்தியா மாறிட்டா. எங்க அப்பா அம்மா என் ஒய்ஃபு திரும்ப எனக்குலாம் வந்துட்டாங்க, எனக்குள்ள தான் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சாவே கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம் ஏது சாவு, எங்க அப்பாவுக்கு ஏது சாவு, எங்க அம்மாவுக்கு ஏது சாவு, என் குரு என்னுடைய இறந்து போன மனைவிக்கு ஏது சாவு, இவங்களாம் எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ திரும்ப முளைப்பாங்க, எனக்குள்ள இருக்காங்க. எனக்கு இப்போ நல்ல புது நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க, புது உறவுகள் கிடைச்சிட்டாங்க. 7.5 சனியில எல்லா கெட்டவனையும் என்னட்டு போயிட்டான் விரைச்சனையில பாருங்க. அப்படியே வேற செட்டு மாறிச்சு. நான் 10 பேத்துல 9 பேர் நின்று போயிட்டான், புது 9 பேர் வந்துட்டான். ஒரு கிரேட் லைஃப்ல டிராவல் ஆகிறோம். இதுதான் அந்த ஹோரோஸ்கோப் ரீடிங். நம்ம ஜாதகத்தை பார்க்கலாம், பிளான் பண்ணலாம், டிராவல் ஆகலாம், மெடிடேஷன் கத்துக்கிட்ட. நீங்க இம்மிடியேட்டா ஜெயிக்கிற மாதிரி மெடிடேஷன், அந்த ஸ்மார்ட் மெடிடேஷனுங்க. பாலாஜி பிளான் வச்சிருக்கோம். நீங்க வந்து ஒரே மாசத்துல 100 மடங்கு மனத்திலே மனோதைரியம் கிடைச்சிடும். ஒரு ஸ்மால் மணியில 1 வருஷத்துல 5 வருட இலக்கை அடைஞ்சிடலாம். அல்லது மெயின் மெடிடேஷன், லக்ஷ்மி மெடிடேஷன், வேர்ல்டு லெவலில் வந்துடலாம். வேர்ல்டுல பெரிய 1000 பேர்த்துல ஒருத்தர வரலாம் 1 or 2 இயர்ஸ்க்குள்ள. இம்மிடியேட் இலக்குகளை ஒவ்வொரு மாதமும் ஜெயிச்சுட்டே இருக்கலாம். அல்லது எங்க பணம் இல்லையா, வாங்க, வெற்றி பிளான் ஒன்று இருக்கு, ஃப்ரீயா கத்துக்குங்க. 3-4 கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் தைரியம் வேணும், மனத்திலே வேணும், இதை அடையணுங்கிற நம்பிக்கை வேணும்.